அதே நேரத்தில் முதலமைச்சர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது மானிட்டரிங் ஆஃபீஸர் அந்த மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம். விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாம அனைவரோட பிரச்சனை உடனுக்குடன் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதால இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது வேண்டாம், அவர் சொல்றது வேண்டாம். நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நேரடியா என்னோட வந்தீங்களா இல்லையா? பாத்தீங்கல்ல, அவர் கதற காட்சியெல்லாம் பாத்தீங்கல்ல, இதுக்கு என்ன பதில்? நீங்க 15 லட்சம் மூட்டை நெல் தேக்கம்னு சொல்லும்போது அது தவறு அப்படிங்கிறாரு. இப்ப எல்லா குடோன்லயும் அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, எல்லா குடோன்லயும் உள்ளேயும் இருக்குது. அதாவது ஏற்கனவே நேரடி கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லும் அடுக்கி கிடக்குது. பல திறந்த வெளியில அவர்களும் அடுக்கி அந்த மலையில முளைச்சிருக்குது. எல்லாமே பாத்தீங்க. அதே போல திறந்த வெளி ஒரு பகுதியில தான் பார்த்துருக்கிறோம். இந்த 3 மாவட்டத்திலையும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. உற்பத்தி செய்யப்பட்டது இதுவரைக்கும் ஒரு 55% தான் இவர்கள் கொள்முதல் செஞ்சிருக்காங்க. 45% கொள்முதல் செய்யலீங்க, அங்கங்க கிடக்குது. இப்ப நம்ம ஒரு சில இடத்துல தான் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த ஒரு சில இடத்துலயே எவ்வளவு எண்ணிக்கையுடைய மூட்டைகள்லாம் இருக்குதுன்னா முழுவதா கணக்கிட்டா எவ்வளவு இருக்கும்?